தளபதி ஓட்டு போட வரும்போது அங்க எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஓட்டு போட வரும்போது 200 பேருக்கு மேல அங்க ஓட்டு போட வந்த மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திட்டாரு நடிகர் விஜய் அப்படின்னு போலீஸ்ல தளபதி மேல ஒரு புகாரும் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. சரி, இப்ப எதுக்கு இத பத்தி சொல்ல வரேன் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டுல லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சது. ரஷ்யா படப்பிடிப்புல இருந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் டிராவல் பண்ணி தளபதி பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஓட்டு போட்டாரு. மதியானம் 12 மணிக்கு கரெக்டா தளபதி வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட்டாரு. அப்போ கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் தளபதியை சுத்தி வளைச்சிருச்சு. இதனால தளபதியும் பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு தான் உள்ள போனாரு. இந்த நிலைமையில தளபதி ஓட்டு போட வரும்போது திமுக செய்த சதி வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கரெக்டா 12 மணிக்கு நடிகர் விஜய் ஓட்டு போட வருவாரு. அதுக்கான ஏற்பாடுகளை பக்காவா பண்ணி வைங்க அப்படின்ட்டு அந்த வாக்குச்சாவடியில இருந்த காவல்துறைக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா காவல்துறை எந்த ஏற்பாடுமே செய்யாம கூட்ட நெரிசல் ஏற்பட விட்டுருக்காங்க. சோ இத வச்சு தளபதி மேல போலீஸ்ல ஒரு கேஸும் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே ஆளும் கட்சியான திமுக திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு தளபதியோட கட்சியில இருக்க சிலர் யூடியூப்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. நடிகர் விஜய் ஓட்டு போட வரும்போதே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம கலவரத்தை ஏற்படுத்துற வகையில விஜய் செயல்பட்டு இருக்காரு அப்படின்ட்டு மக்கள் மனசுல ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு ஆளும் கட்சி முயற்சி பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.